பிப்ரவரி 24ஆம் தேதிக்குரிய அனுதின பரலோக மன்னா. மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4வது வசனங்கள். வசனத்திற்குரிய விளக்கம். இந்த உறுதியான வார்த்தையின் மூலம் நமக்கு எவ்வளவு ஆறுதலும் சமாதானமும் உண்டாயிருக்கிறது. இந்த வார்த்தைகள் ஜீவனுக்கு ஏற்றவைகள். இவை நம்மில் நம்பிக்கையை உண்டு பண்ணுகிறது. நாம் மாம்சத்தில் பூர்ணராக இல்லாதிருந்தும் வாஞ்சியும் விருப்பமும் உள்ள இருதயமுடையவர்களை தேவன் அவர்கள் விருப்பத்திற்கேற்றதாக பூர்ணப்படுத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். நமது சரீரம் அழிவுக்கு ஏதுவானதாக இருந்தாலும் நாம் ஆவியின்படி நடக்க முடியும். நாம் ஆவியின் தேவைக்கேற்றபடி நடக்க முடியாவிட்டாலும் நம் சிந்தனைகள் ஆவிக்குரியதை சிந்தித்து நடக்க முடியும். நம் எண்ணங்களும் பூர்ணமானதாக இருக்கும்போது இப்படிப்பட்ட ஆத்துமாக்களை பூர்ணப்படுத்த தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆமீன்.